shorten Tamil high speed 150 words per minute. Get ready. Comments. மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, சமுதாய வளர்ச்சி மற்றும் நகர நிர்வாகம் குறித்த கொள்கை விளக்க குறிப்பின் மீது எனது கருத்துக்களை சொல்ல வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் சமுதாய வளர்ச்சி திட்டத்தை பற்றி பேச விரும்புகிறேன். இத்திட்டம் இந்த நாட்டை திட்டமிட்டு முன்னேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த நாட்டில் மேல் தளத்தில் இருப்பவர்கள் மட்டுமே ஆற்றலும் அறிவும் பெற்றவர்களாக இருந்தால் போதாது, நாட்டில் உள்ள அனைத்து பொதுமக்களும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்பி அதற்காக சமுதாய வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை நினைவு கூற விரும்புகிறேன். அதற்காக ஒரு தனி அமைச்சகத்தையே ஏற்படுத்தி அந்த திட்டத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி வந்தார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்திலும் அந்த பணி மிக சீராக நடந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கிராமங்களில் வாழ்பவர்கள் ஜாதி அல்லது மொழியின் அடிப்படையில் வாழ்வதை மாற்றி அவர்கள் பரஸ்பரம் உதவி செய்யும் வகையில் வாழ்ந்தால்தான் இந்த நாடு வளரும் என்ற கருத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். எனினும் அதற்கு மாறாக கிராமங்களில் ஒற்றுமையும் வளர்ச்சியும் ஏற்படாமல் போய்விட்டது என்பது வருந்தத்தக்கது. ஆகையினால் கிராமங்களை முன்னேற்றுவதற்காக வேறு பல திட்டங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. பின்தங்கியவர்களுக்கு சலுகை, குறைந்த வசதி உடையவர்களுக்கும் வசதியே இல்லாதவர்களுக்கும் சலுகை என்ற அடிப்படையில் பல திட்டங்களை தீட்டி அதன் மூலமாவது கிராம வளர்ச்சியை காணலாம் என்று அவர் நினைத்தார். இன்றைய தினம் சமுதாய வளர்ச்சி என்ற பெயரில் ஊர்ப்புற வளர்ச்சிதான் மேற்கொள்ளப்படுகிறது. அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் உள்ளதை போல் நகர்ப்புறம் கிராமப்புறம் என்ற அடிப்படையில் நாட்டை பிரித்து காரியம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அங்கெல்லாம் போட்டியும் பூசலும் நிறைந்து மக்கள் தாங்கள் வளர்ந்தால் போதும் என்று வாழ்ந்து வருகிறார்கள். அந்த நிலைதான் இங்கேயும் வளர்ந்து வருகிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே சமயத்தில் நாட்டில் சிறப்பான குடியாட்சி நடைபெற வேண்டுமென்றால் குடிமக்கள் அறிவும் ஆற்றலும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மக்களின் பிரதிநிதிகள் பெரிய பதவிகளில் இருப்பவர்களையும் கூட சரியாக வழிநடத்தி செல்ல முடியும். மக்கள் எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்கிறார்களோ அந்த அளவுக்குத்தான் இது முடியும் என்பதை நாம் அறிவோம். தமிழகத்தில் உள்ள நாம் எல்லோரும் பகுத்தறிவு உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்காக இப்பொழுது தன்னிறைவு திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறோம். இதை நான் வரவேற்கிறேன். கிராமப்புறங்களில் உள்ள மக்களிடம் தன்னம்பிக்கை உண்டானால் பிறகு அவர்களின் வளர்ச்சியை தாங்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையில் அந்த திட்டத்தை அமுல் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் போதுமா என்று யோசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சமுதாய வளர்ச்சியை உருவாக்க வேண்டுமென்றால் அனைத்து துறைகளிலும் மக்கள் ஒன்றுபட்டு வேலை செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டியது அவசியம். மக்கள் எத்தனை பிரிவுகளாக இருந்தாலும் கூட சமுதாய நலனில் அக்கறையோடு அவர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். அப்போதுதான் நாம் வளர்ச்சியை அடைய முடியும் என்பதை நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். அதனால்தான் நாம் வட்டார அளவிலாவது வளர்ச்சியினை அடைய வேண்டும் என்று கருதி எல்லா பணியாளர்களையும் ஒன்றாக சேர்த்து அவர்களின் திறமையை எல்லாம் சேர்த்து ஊருக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அவைகளை செய்ய வேண்டும் என்று ஒரு ஏற்பாட்டை செய்தோம். கூட்டுறவு துறையானாலும் சரி, கல்வித்துறையானாலும் சரி, தொழில் துறையானாலும் சரி, அனைத்து துறைகளிலும் உள்ள பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து தங்களின் திறமையை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று விரும்பினோம். ஆனால் இன்றைய தினம் நாம் யாரும் நம் அதிகாரத்தை மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. டெல்லியில் இருப்பவர்கள் சென்னையில் இருப்பவர்களுக்கு தங்களின் அதிகாரத்தை பிரித்து கொடுக்க மறுக்கிறார்கள். அதை போலவே சென்னையில் உள்ளவர்கள் தங்களின் அதிகாரத்தை கிராமங்களுக்கு பிரித்து கொடுக்க மறுக்கிறார்கள். எல்லா அதிகாரத்தையும் மாற்றி கொடுக்காவிட்டாலும் ஒரு சில அதிகாரங்களையாவது கொடுக்க முன்வர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அதற்கு மாறாக கிராமங்களில் உள்ள அதிகாரத்தையும் இங்கே உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைதான் இருக்கிறது. உதாரணமாக கிராமங்களில் ஊராட்சிகளிடம் இருந்த புறம்போக்கு நிலங்களை இப்போது மாவட்ட ஆட்சியர் எடுத்துக்கொண்டு விட்டார். கேட்டால் மாவட்ட ஆட்சியர் ஊராட்சி தலைவரிடம் புறம்போக்கு நிலம் வேண்டும் என்று கேட்பதா என்கிறார்கள்.
மற்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும், தங்களை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது என்று எண்ணுகிற நிலைமை மாற வேண்டும்.